எங்க இருக்க? ஐயோ, நான் ஏன் சும்மா சொல்றேன். பேங்க்ல இன்னைக்கு ஏதோ ஒரு மீட்டிங் இருக்குதான், அதுக்காக தான் என்ன வர சொன்னாங்க. அப்படியா? சரி, நான் பேங்க்குக்கு வரேன், இரு. வேணாம் மீனாட்சி, பேங்க்குக்கு வராத. நான் பேங்க்ல இல்ல. அப்ப எங்க இருக்க? அது ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். அம்மா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கியா? என்னமாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. சோ மீனாட்சி, பதறாத. எனக்கு ஒண்ணும் இல்ல, இதோ சாதாரண விஷயமா தான் வந்திருக்கேன். ஒண்ணும் இல்லைன்னா ஏன் ஹாஸ்பிட்டல் போன? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இந்த வருஷம் பேங்க்ல இருந்து ஒரு டைம் அனுப்புவாங்கல்ல எல்லா செக்கப்பும் எடுக்கிறதுக்கு. அதான் பேங்க் மேனேஜர் என்கிட்ட வந்து சொன்னாரு, அதுக்கு தான் வந்திருக்கேன், வேற ஒண்ணுமே இல்ல. எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லு, நான் உடனே வரேன். நீ சொல்ல மாட்ட, இரு, நான் மேனேஜர் கிட்ட கேட்டு வரேன். ஏய் மீனாட்சி, நான் வந்து ஹலோ. ஹலோ சார், நான் மீனாட்சி பேசுறேன். மாதவி, மீனாட்சி இங்க வராளாம். நல்லது. உனக்கு இருக்கிற பிரச்சனையை அவகிட்ட சொன்னா உன்னை நல்லா பாத்துப்பா. ஐயோ, வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் அவளுக்கு தெரிய வேண்டாம். ஏன் அவகிட்ட சொல்ல வேணான்னு சொல்ற? அவளால தாங்கிக்க முடியாது மாதவி. இத பாரு, இப்பதான் அவ மறுபடியும் வேலையில சேர்ந்திருக்கா. அதுவும் இல்லாம பேங்க் எக்ஸாம்க்கு வேற அவ நிறைய படிச்சிட்டு இருக்கா. இத சொன்னா அவளால எதுவுமே சரியா பண்ணவே முடியாது. அதுக்காக உன் உடம்பு இருக்கிற நிலைமைய அவகிட்ட சொல்லாம இருக்க முடியுமா? ஐயோ, உனக்கு புரியல. இப்பவே அவ வந்து கல்யாணமே வேண்டாம், நான் உன்னோடயே இருந்துக்கிறேன்னு சொல்றா. இந்த விஷயம் தெரிஞ்சிட்டா அவ்வளவுதான், கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையே அவளை விட்டு போயிடும். இல்ல, என்னை விட என் பொண்ணுங்க வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். தயவு செஞ்சு இந்த விஷயம் எதுவுமே அவகிட்ட சொல்லிடாத. சரியா மாதவி? மா, மா, என்ன சொன்னாங்க? ஒண்ணுமே இல்ல, சாதாரண டெஸ்ட் தான். நீ எதுக்கு வந்தன்னு சொல்ல மாட்டேன். ஆண்டி, அம்மாக்கு என்னாச்சு? சொல்லுங்க ஆண்டி. ஒண்ணும் இல்ல மீனாட்சி, பேங்க்ல இருந்து வேலை செய்யற எல்லாரும் வருஷம் இந்த மாதிரி செக்கப் எடுத்துக்கணுமா. சுமத்தி எடுக்கவே இல்ல, அதான் மேனேஜர் உடனே எடுக்க சொன்னாரு. அவ்வளவுதாம்மா. போதுமா? கேட்டுட்டியா? அவ்வளவுதான். இல்ல, உங்க 2 பேர் முகமே சரியில்லை. நான் டாக்டர் கிட்டே கேக்குறேன். ஏய் மீனாட்சி, சொன்னா கேளு. ஐயோ மீனாட்சி, சொன்னா கேளுமா, நில்லுமா. ஏய் மீனாட்சி, மீனாட்சி. யாருமா? டாக்டர், என் பொண்ணுதான். மீனாட்சி, சொன்னா கேளு, வா. மா, இருமா. ஐயோ டாக்டர், என் அம்மாக்கு என்ன ப்ராப்ளம்? அவங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க.